ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சண்டே ஸ்பெஷலாக சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க. நான் எப்பவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்வேன். இன்னைக்கு அது மாதிரியே உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நீங்கள் ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். 1 கிலோ சிக்கனை வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா போட்டு ஒரு 1 ஹவருக்கு இல்லை ஒரு அரை மணி நேரத்துக்காச்சும் நம்ம வந்துட்டு இதை மேரினேட் பண்ணி வச்சிடணும். இதில் என்னென்ன போட போறோம்னா சிக்கன் மசாலா கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம், தயிர் 1 ஸ்பூனு, உப்பு கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், இது எல்லாத்தையும் போட்டு ஒரு அரை மணி நேரமாச்சும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பிரியாணி செய்யவே ஸ்டார்ட் பண்ண போறோம். வாங்க இதை ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம வந்துட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சிடலாம். இதுல 2 ஸ்பூன் வந்துட்டு தயிர் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் மஞ்சள் தூள் கொஞ்சம், அடுத்து சால்ட் கொஞ்சம், அடுத்து சிக்கன் மசாலா இருக்கு இல்லைங்களா, சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு காஷ்மீரி தனி மிளகாய் தூள் வந்துட்டு கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ½ அன் ஹவருக்கு இதை வச்சுட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணலாம் வாங்க. வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகாய் 4, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு வந்துட்டு கொஞ்சம் நரன்னு அரைச்சிருக்கேன், அப்போ தான் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இங்கே வந்து பட்டை, சோம்பு, கிராம்பு, பெருஞ்சீரகம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். 1 கிலோ ரைஸு, 1 கிலோ சிக்கன். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்க்க வேணாம், சும்மா ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். ஏன்னா நெய் அதிகமாக சேர்த்தோம்னா அந்த பிரியாணியோட ஸ்மெல்லையே இது வந்துட்டு நெய் வந்துட்டு அடக்கிடும். அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடேறிடுச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் போட்டுக்கலாம். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரௌனா வரணும், அப்படின்னா டேஸ்டா இருக்கும். இது எப்படி வேகிறதுக்கு ஒரு 3 நிமிஷம் கிட்டத்தட்ட ஆகும். இந்த ஆனியன் வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம இந்தாண்ட வானல்ல வந்துட்டு சிக்கன் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். சிக்கன் வந்துட்டு நம்ம மசாலா போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, ஆல்ரெடி மசாலா போட்டு வச்சிருக்கோம். இதை நம்ம வந்துட்டு அப்படியே ஆயில்ல நல்லா ஒரு ஹாஃப் அளவு வேகிற அளவு, அதாவது அரை வேக்காடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வேகிற அளவுக்கு ஆயில் ஊற்றி இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தான் நம்ம குக்கர்ல ஆட் பண்ண போறோம். ஒரு தடவை இப்படி செஞ்சு பாருங்க, கண்டிப்பா டேஸ்ட் நல்லா இருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதுல இருந்து மசாலா எல்லாமே இந்த சிக்கன்ல இறங்கி நல்லா இருக்கும், ஜூஸியா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம அப்படியே போட்டோம் சிக்கன் அப்படின்னா அதுல வந்துட்டு அந்த அளவுக்கு டேஸ்ட் இறங்காது. ஆனா இப்படி செஞ்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். சிக்கன் போட்டுக்கலாம் எல்லாத்தையும். ப்ரௌனா வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டு ஒரு நிமிஷத்துக்கு இப்படியே கிண்டி விடுங்க. அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளி ஆட் பண்ணியாச்சு. தக்காளி ஆட் பண்ணி நல்லா நசுந்து ஜூஸி ஆன பிறகு சிக்கன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம
அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும். பாருங்க ஓரளவு தக்காளி எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே கிண்டி விடலாம், வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம புதினா கொத்தமல்லி இந்த சிக்கன் ஓரளவு எல்லாமே அரை வேக்காடு வெந்துருச்சு. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினது இதை எடுத்து அதில் வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணியாச்சு. இது கூடவே இந்த சிக்கன் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்ப சிக்கன் போட்டாச்சு. சிக்கன் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு இது அப்படியே நம்ம குக் ஆக விட்டுறோம். இதுல இருந்து ஒரு கிரேவி மாதிரி வரும். கிரேவி மாதிரி வந்து ஆயில் எல்லாம் தனியா பிரிஞ்சு வந்துடும். இப்ப இதுல உப்பு, மஞ்சள் தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆல்ரெடி கொஞ்சம் சிக்கன்ல போட்டிருக்கோம், அதனால கம்மியாவே போடுறேன். அடுத்தது கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டாச்சு. அடுத்தது கொஞ்சமா சிக்கன் மசாலா, கொஞ்சமா கரம் மசாலா, பிரியாணி மசாலா கொஞ்சம், லாஸ்டா கொஞ்சமா மல்லித்தூள். நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக் ஆக விட்டுருங்க. எல்லாம் மிக்ஸ் ஆகி ரெடி ஆகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் அப்புறம் பார்ப்போம். இப்போ பாருங்க ரெடி ஆயிடுச்சு. இதுல பாருங்க கிரேவி மாதிரி வந்துருக்கு, ஆயில் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இதால ஒரு இது ஒரு படி வந்துட்டு அரிசிக்கு 2 படி தண்ணி வைக்கிறேன். தண்ணி சேர்த்து இப்போ வந்துட்டு நீங்க உங்களுக்கு உப்பு போதுமா என்ன அப்படிங்கறத இந்த ஸ்டேஜில் நீங்க பார்த்துக்கலாம். பார்த்துட்டு உப்பு வேணும் அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இனிமே நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இதுல அரிசி ஃபுல்லா சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு குக்கர் போட்டு மூடியை போட்டு மூடிடலாம் குக்கரை. இப்போ வந்து குக்கரை மூடியாச்சு. ஒரு 3 விசில் 4 விசில் வந்தா போதும். வெயிட் பண்ணுவோம். ஃபுல்லாம் போயிடுச்சு. இப்போ இதை ஓபன் பண்ணுவோம். பாருங்க பிரியாணி இப்படிதான் இருக்கு. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா. ஓகே பாய்.